ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் எடுத்திருக்கேன். ஸோ சட்டி சூடானாலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 மிளகாய் சேர்த்து மஞ்சள்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி அதோட சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு தூள் வந்து நான் அதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தேங்காய், சீரகம் சேர்த்து இந்த பேஸ்ட்டை வந்து நான் அதோட சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சதும் வெட்டி வச்ச மீன் துண்டுகளை வந்து இதோட சேர்த்துக்கலாம். ஒன்றோட ஒன்று போடாமல் கொஞ்சம் தனித்தனியாக நம்ம போட்டுக்கலாம். இந்த மீன் துண்டுகள்லாம் உள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நான் மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வரும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன்லாம் நல்லா வெந்து மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை தூவி போட்டு இறக்கிக்கலாம். சுவையான மீன் குழம்பு ரெடி. இந்த மாதிரி ஈஸியான டிஷ்ஷஸ் பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் மீன் குழம்பு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.